8th question. ஒரு விமன் மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து கரெக்டா 10 AM காஃபி எடுக்கிறப்போ அந்த காஃபியோட டெம்பரேச்சர் 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அதை எடுத்து 10 மினிட்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய கிச்சன் கவுண்டர்ல ஆற வச்சதுக்கு அப்புறம் அதோட டெம்பரேச்சர் 160 டிகிரி ஃபாரன்ஹீட். ரூமோட டெம்பரேச்சர் 70 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்னு கரெக்டா 10:15 AM காஃபியோட டெம்பரேச்சர் என்ன? அவங்க மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து 10 o'clock தான் எடுத்தாங்க. அப்ப அதுல இருந்து 1/4 மணி நேரம் கழிச்சு அதை இனிஷியல் டைம் அசியூம் பண்ணோம்னா அப்போ 1/4 மணி நேரம் கழிச்சு டைம் t ஈக்குவல் டு 15 மினிட்ஸா இருக்கிறப்போ காஃபியோட டெம்பரேச்சர் என்ன? இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன், அவங்க அந்த விமன் 130 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ள காஃபியோட டெம்பரேச்சர் இருக்கிறப்ப தான் காஃபி குடிப்பாங்களாமா. அப்போ எந்த டைம்ல இருந்து எந்த டைம்க்குள்ள அவங்க காஃபியை குடிச்சிருப்பாங்க. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். ஆக்சுவலி கவர்மெண்ட் சொல்யூஷன் புக்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட நிறுத்திட்டாங்க. அதுவே கொஞ்சம் லெங்தியஸ்டா போகுது. செகண்ட் ப்ரொசீட் பண்றப்போ டூ லெங்தியஸ்ட். எனிஹவ் வி கேன் ப்ரொசீட். டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி கேபிட்டல் T அசியூம் பண்ணிக்கலாம். லெட் capital T be the temperature of coffee at any time T. Small t. Confuse பண்ணிக்க வேண்டாம். Small tங்கிறது டைம், கேபிட்டல் Tங்கிறது காஃபியோடைய டெம்பரேச்சர். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்லுது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி என்னது? கேபிட்டல் T. அதில் நடக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச்னா dt by dt is proportional to difference of the temperatures. ரெண்டு டெம்பரேச்சர், ஒன்னு காஃபியோட டெம்பரேச்சர், இன்னும் ரூமோட டெம்பரேச்சர். அப்போ கேபிட்டல் T மைனஸ் கேபிட்டல் S. இப்போ ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிக்கலாம். dt by dt ஈக்குவல் டு k. அதை ரிமூவ் பண்றப்போ ஈக்குவல் டு k t மைனஸ் S. மல்டிப்ளிகேஷன் கூடிய t மைனஸ் s இங்க டிவிஷன் கொண்டு வந்துடலாம். dt by t minus s equal to டினாமினேட்டர்ல இருக்கிற dt மேல கொண்டு போயிடலாம். k dt. பாருங்க, வேரியபிள் செப்பரபிளா மாறிடுச்சு. ஏன்னா dt dt ஆபரேட்டர்ஸ் நியூமரேட்டர்ல இருக்குது. கேபிட்டல் T பக்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் என்னவா இருக்குது? ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் T. ஸ்மால் t கூட ஸ்மால் t ஆர் கான்ஸ்டன்ட் வேணும், இங்க கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்படி அரேஞ்ச் ஆனா இமிடியேட்டா டேக் இன்டெக்ரல் ஆன் போத் சைட்ஸ். அப்ப இந்த பக்கம் ஒரு இன்டெக்ரல், அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு இன்டெக்ரல். இன்டெக்ரல் k dt. கேங்கிறது கான்ஸ்டன்ட், உள்ள எழுதினாலும் சரி வெளியில எழுதினாலும் சரி. dt நாள் ஒண்ணுதான், 1 dt நாள் ஒண்ணுதான். இப்ப கவனிங்க, இன்டெக்ரல் dt ஆபரேட்டரை விட்டுட்டு டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் வருது. t t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் 0. அப்ப 1 மைனஸ் 0னா 1. பாருங்க மேல 1 இருக்கு. அப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தா log ஆஃப் டினாமினேட்டர் மாடுலஸ்க்குள்ள ஈக்குவல் டு k இன்டு இன்டெக்ரல் dx னா x, அதே மாதிரி இன்டெக்ரல் dt னா t பிளஸ் c அல்லது பிளஸ் log c, எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் கொடுக்கலன்னு இஸ் அண்டர்ஸ்டுட். e லாகரிதமிக் ஃபார்ம் எக்ஸ்போனன்ட்ஸ்ல மாத்த போறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணனும்? லாக் ரிமூவ் பண்ணிரோம், இங்க இருக்கக்கூடிய பேஸ் அங்க போயிரு. இந்த சைடு மிச்சம் என்ன இருக்குது? மாடுலஸ் t மைனஸ் s, அதாவது t மைனஸ் s ஈக்குவல் டு e அங்க போயிரு, அங்க இருக்கிறது பவர்ல போயிரு, kt பிளஸ் c. ரூம் டெம்பரேச்சர் என்னது? 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்ப s க்கு பதிலா 70 டிகிரி. t minus 70 equal to a power m plus n. எப்படி பிரிக்கலாம்? a power m into a power n. அப்போ e power kt into e power c. minus 70 அங்க போனா plus 70 plus e power c க்கு capital C கொடுத்துக்கலாம். e power kt where capital C equal to e power small c. இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? 180 டிகிரி ஃபாரன்ஹீட். எப்போ? அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து காஃபி எடுக்கிறப்போ 10 o'clock, அதாவது 10 AM. அப்போ அதைத்தான் இனிஷியல் டைமா அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம்னா என்ன அர்த்தம்? 10 o'clockல இருந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். அப்போ ஒரு ப்ராசஸ் எப்ப ஆரம்பிக்கிறோமோ அதுதான் இனிஷியல் டைம். அப்போ டைம் t ஈக்குவல் டு 0 இனிஷியல் டைம். அப்போ காஃபியோட டெம்பரேச்சர் 180 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது கேபிட்டல் T ஈக்குவல் டு 180. என்னது? கேபிட்டல் T க்கு பதிலா 180 ஈக்குவல் டு 70 பிளஸ் டைம் எவ்வளோ? 0. பாருங்க, t க்கு பதிலா 0 கொடுக்கிறோம். 0 into k
0. அப்ப e power 0 னா 1. 1 into c, c. அப்ப plus c. Plus 17 வந்தா minus 70. 180 minus 70, 110. அப்ப c equal to 110. இதை கொண்டு போய் அதே ஈக்குவேஷன்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் T equal to 70 plus c என்ன கண்டுபிடிச்சோம் 110 e power kt. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம், அதாவது 10 மணிக்கு அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காஃபியோட டெம்பரேச்சர் 160 டிகிரி. அப்போ அட் T equal to 10 minutes temperature of coffee capital T equal to 160 degree Fahrenheit. First equation substitute பண்ணலாம். capital T க்கு பதிலா 160 equal to 70 plus 110 into time எவ்வளோ 10. அப்ப T க்கு பதிலா 10. 10 into K 10K e power 10K. Plus 70 வரப்போ minus 70. 160 minus 70 90 equal to 110 into e power 10K. 0 0 cancel. 11 கீழே கொண்டு வந்துடலாம். e power 10K equal to 9 by 11. இது செகண்ட் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க 10:15க்கு, அதாவது இனிஷியல் டைம்ல இருந்து 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் காஃபியோட டெம்பரேச்சர் என்ன அட் டைம் ஈக்குவல் டு 15 மினிட்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும் டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் கேபிட்டல் T equal to 70 plus 110 into e power டைமுக்கு பதிலா 15. 15 into k 15k equal to 70 plus 110 into பாருங்க e power 10k வர மாதிரி அரேஞ்ச் பண்ணா தான் 9/11 ரீப்ளேஸ் பண்ண முடியும். அங்க 10 இல்ல. அப்ப என்ன பண்ணலாம் e ஓட பவர்ல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10. 10k into 15/10. பாருங்க மீனிங் மாறல. 10 10 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. மேல இருக்கிற 10 கீழ இருக்கிற 10. அப்புறம் 15 into k 15k மீனிங் மாறல. இப்படி அரேஞ்ச் பண்ணாதான் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதான் காரணம். ஈக்குவல் டு 70 plus 110 into e power 10k the whole power 15/10 நம்ம சிம்பிளை பண்ண என்ன வரும் 3/2. செக் பண்ணி பாத்துங்க. பவர் ஹேவிங் பவர்னா மல்டிப்ளை பண்ணலாம். 10k into 3/2 னா 30k/2 அப்ப 15k மீனிங் மாறல. ஈக்குவல் டு 70 plus 110 into e power 10k என்ன இருக்கு 9/11 the whole power 3/2. 3/2 நாள் ஒண்ணுதான் 1 plus half நாள் ஒண்ணுதான். 1 plus half எல்சிஎம் எடுத்து பாருங்க 3/2 equal to 70 plus 110 into a power m plus n எப்படி பிரிக்கலாம் a power m into a power n. அப்போ 9/11 the whole power 1 into 9/11 the whole power 1/2. 11th டேபிள்ல கேன்சல் பண்ணா 10 times equal to 70 plus 10 into 9 90 into பவர்ல ஹாஃப்னா ரூட், அந்த ரூட் மேலேயும் வரும் கீழே வரும். மேல என்ன இருக்குது 9, ரூட் 9 என்னது 3 நமக்கு தெளிவா தெரியும். கீழே என்ன இருக்குது 11. வாட் இஸ் ரூட் 11? இட் இஸ் 3.3166. அப்ப 3/3.166 அப்படி டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 0.9045. 90 கூட அதை மல்டிப்ளை பண்ணோம்னா அப்ப இந்த 70 பிளஸ் அப்படி எழுதிக்கலாம். அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 81.4 வரும். இந்த ரெண்டை ஆட் பண்ணா என்ன வரும் 151.4. அப்போ 10:15க்கு காலையில 10:15க்கு அந்த காஃபியோட டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி 151.4 டிகிரி ஃபாரன்ஹைட். கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். at 10:15 AM temperature full எழுதிக்கங்க. temperature of coffee is 151.4 degree Fahrenheit approximately.
இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் என்னது? e பவர் 10k ஈக்குவல் டு 9/11. ரெண்டு பக்கம் லாக் எடுக்கலாம். டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் e பவர் 10k ஈக்குவல் டு லாக் 9/11. லாகோட வேல்யூ இருக்கிற பவர் முன்னாடி வரும். அப்போ 10k இன்டூ லாக் இ. லாக் இயோட வேல்யூ எவ்வளோ? 1. அப்போ 10k இன்டூ 1 ஈக்குவல் டு லாக் 9/11. கொஸ்டின்ல வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. வாட் இஸ் லாக் 9/11? மைனஸ் 0.2006. சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல அது கொடுக்கல அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இன்டூ 10 அங்க போனா டிவைடட் பை 10 k ஈக்குவல் டு மைனஸ் 0.2006 பை 10. k ஈக்குவல் டு மைனஸ் கீழே 10 தானே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். அப்ப அந்த பாயிண்ட் இங்க வந்துரு. அப்ப மைனஸ் 0.02006. இதுதான் k வேல்யூ. இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? டெம்பரேச்சர் 130 டிகிரி இருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கிறப்போ டைம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கா தனித்தனியா கண்டுபிடிச்சு கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் 130 டிகிரி கொடுக்கலாம். அட் T ஈக்குவல் டு 130 டிகிரி. டீங்கிறது என்னது? கேபிட்டல் டி. டெம்பரேச்சர் ஆஃப் காஃபிங்கிறது கேபிட்டல் டி. ஸ்மால் டீனா டைமா மாறிடு. ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் பாருங்க, இதுதான் ஈக்குவேஷன் 1. கேபிட்டல் டி என்னது? 130. 130 ஈக்குவல் டு 70 பிளஸ் 110 into e power kt. 70 இங்க வரப்போ 130 minus 70 என்ன ஆயிரு? 60 equal to 110 e power kt. 0 cancel. e power kt equal to 6/11. ரெண்டு பக்கம் log எடுக்கலாம். log e power kt equal to log 6/11. லாகோட வேல்யூ இருக்கிற பவர் முன்னாடி வரும். அப்போ kt into log e. log e ஓட வேல்யூ 1 equal to log 6/11. See the question? minus 0.606135. இப்போ k வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? minus 0.02006. அந்த k இங்க போறப்ப டினாமினேட்டருக்கு போயிருமா? அப்ப t equal to minus 0.606135 divided by k. kங்கிறது minus 0.02006. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க 6 digits. பாயிண்ட்க்கு அப்புறம் 5 digit. அப்ப என்ன பண்ணலாம்? இன்டூ 10 lakh. மேல ஒரு 10 lakh, கீழே ஒரு 10 lakh மல்டிப்ளை பண்ணா, ஏன்னா அதுல 6 digit வரும். இங்க மேல கரெக்டா இருக்கு, கீழே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வந்துரும். அப்ப என்ன ஆயிரு? 606135 by 2006 ஒரு 0. இத 5th டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கு? 121227 by 4012 கிடைக்கு. இது நீங்க ரஃப் காலத்துல ஒரு லாங் டிவிஷன்ல போட்டு பாத்துங்க. போட்டா நமக்கு என்ன டைம் கிடைக்கும் அப்படின்னா 30.216 கிடைக்கும். அடுத்தது என்னது? 130 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to substitute 140 டிகிரி டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி, அதாவது கேபிட்டல் T. அட் கேபிட்டல் T equal to 140. ஈக்குவேஷன் 1 implies, இதுதான் ஈக்குவேஷன் 1. கேபிட்டல் T ஈக்குவலா 140 equal to 70 plus 110 e power kt. 70 வரப்போ 140 minus 70 70 equal to 110 e power kt. 0 cancel. அப்போ 7/11
equal to e power kt. ரெண்டு பக்கம் என்ன எடுக்கணும்? log எடுக்கணும். Take log on both sides. Log 7/11 equal to log e power kt. log 7/11 ஓட வேல்யூ என்னன்னா minus 0.45198 equal to log ஓட வேல்யூ இருக்கிற பவர் முன்னாடி வரும். அப்ப முன்னால kt into log e. log e ஓட வேல்யூ 1. அப்ப into 1. k வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப அது கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இங்க வந்தா டிவிஷன் minus 0.4598 by k. kங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம்? minus 0.02006 equal to t. அத k கீழே கொண்டு வந்து அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்ஸ். அப்போ இன்டு 1 லேக், இங்கே டினாமினேட்டர்லயே ஒரு இன்டு 1 லேக். ஏன்னா ரெண்டு கேன்சல் ஆன மீனிங் மாறுது. அப்போ பாயிண்ட்ல காணாம போய் என்ன கிடைக்கி 45198 by 2006 வரும். 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் போறப்போ ஈக்குவல் டு t. t ஈக்குவல் டு இந்த 45198 2006 ஆல டிவைட் பண்ணி பார்த்தா 22.53 வரும். இத மினிட்ஸ். அப்போ எத்தனை மணிலிருந்து எத்தனை மணிக்குள்ள அவங்க வந்து காஃபி குடிச்சிருப்பாங்க? 10 o'clock தான் அவங்க அந்த மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து காஃபி எடுத்தாங்க. அப்போ 10 o'clock தாண்டி 22 மினிட்ஸ்ங்கிறப்போ 10:22 AM இருந்து 10 o'clock தாண்டி 30 மினிட்ஸ்ங்கிறப்போ, ஏன்னா இது மினிட்ஸ் தான், அதுவும் மினிட்ஸ் தான். அப்போ 10:22 AM இருந்து 10:30 AM குள்ள அவங்க காஃபியை குடிச்சிருப்பாங்க. கன்க்ளூஷன் கட்டாயமா கொடுத்துக்கலாம். She drank the coffee between 10:22 AM. எப்படி 10 வந்துச்சு? இனிஷியல் டைம் 10, அதை தாண்டி 22 மினிட்ஸ்ங்கிறப்போ 10 தாண்டி 22 மினிட்ஸ்ங்கிறப்போ 10:22 AM and 10:30 AM approximately.